வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். அந்த ஆல்சோ ஒரு முக்கியமான நாள். என்னன்னா எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இன்னைக்கு பந்தக்கால் நட்டோம். என்னடா நீ எந்த சங்கமும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி தான் கேட்காதீங்க. நான் எல்லா சங்கமுமே கரெக்டா முடிச்சு தான் வந்தேன். நம்மளாம் ஆல்ரவுண்டர். ஸோ டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு அப்படி நம்மளுக்கான வேலையும் டக்குன்னு பார்த்துருவேன். அண்ட் அத்தை சித்தி எல்லாமே வீடியோல கிளியரா வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால 10 டேக்கும் பக்காவா எடுத்துட்டு அப்படியே சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டேன். அண்ட் அப்படியே டக்கு டக்குன்னு காஸ்டியூமை மாத்திட்டு நானும் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன் கசின்ஸோட. இப்பெல்லாம் விளையாண்டு பல வருஷமாச்சு. அண்ட் ஆல்சோ செம்ம ஜாலியா இருந்துச்சு. நானும் விளையாண்டு பல வருஷமாச்சு. அதனால பால் எல்லாம் பக்காவா மிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கல்கி சூப்பர் மார்க்கெட் போயிட்டு தேவையான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. எங்க போறோம்னா ஃபேன்சி ஜுவல்லரிக்கு தான் போறோம். அண்ட் அங்க போயிலாம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போயாச்சு. கிட்டத்தட்ட 4 கடைக்கு போனோம். இன் பிட்வீன் ரொம்ப பசிச்சுதான். அதனால சித்தி வந்து ஒரு கடையில இருந்து ஏதோ ஒரு பழம் எடுத்து கொடுத்தாங்க. அது என்ன பழம் தெரியல. டேஸ்ட் வந்து ஓகேவா இருந்துச்சு. இது என்ன பழம்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல மட்டும் சொல்லி விட்டுருங்க. அண்ட் அதை சாப்பிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு போயாச்சு. அண்ட் ஒரு இடத்துல ஆசி காசு எல்லாமே என் கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. வாங்க மனம் இருந்துச்சு. ஆனா கையில பணம் தான் இல்ல. அதனால அதை அப்படியே நோட்டம் விட்டு அப்படியே போயாச்சு. பெரியமா சித்தி அத்தை எல்லாத்தையும் வீட்டுல இறக்கி விட்டு அந்த கசின்ஸை கூப்பிட்டு மறுபடியும் கல்கி சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல இருக்க மிர்ச்சி கார்னருக்கு தான் வந்தோம். இங்க சும்மா வகை வகையா ரகரகமா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணோம். அண்ட் சும்மா வயிறு ரொம்ப சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அந்த ஃபாஸ்டிங் எல்லாமே குழந்தைகளுக்கு எக்ஸெப்ஷன். நாங்களும் குழந்தைங்க கேட்டகரியில் வர்றதுனால நாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் சில பல வேலைகள் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தேன். சமட்டட் ஆயிடுச்சு. அந்த டைம்னஸ்ல கொஞ்சம் ஒதுக்கி விட்டு அப்படியே எடிட்டிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் த டே வென்ட் ஆஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. வரட்டா.